நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ராஜெக்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி தெரியும் லோக்கல் ஹோஸ்ட் எப்படி ரன் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேஷ்போர்டில் இருந்துட்டு அது என்னென்னா பெட் ஷாப். ஓகேங்களா, பெட் -_shop. ஓகே, நான் இதை போட்டேன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டு வந்து பெட் விற்கிறதுக்காக இல்லை, பெட்டுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம விற்கிறதுக்காக போட்டிருக்கோம். இல்லை கேட்டகரிஸ் வந்து 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி. ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக் கேட்டகரி, ஒன்று வந்து கேட்டு. 2 பெட்டுக்காக டாக் ஒன்று, கேட்டுக்கு ஒன்று பொறிச்சு வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து ஆட் பண்ணிடுறோம். வந்து ஒரே ஒரு ஃபுட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஹோமில் இருந்தேன் அப்படின்னா ஒரு பொதுவான ஆக்சசரிஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு டாகோட பெல்ட்டு, இந்த ஃபுட், இந்த கேப் எல்லாம் பொதுவானது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம டாக் அப்படின்னு போட்டோம்னா டாக் எங்கே இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம டாக் பேர் வச்சு இது ஃபைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். வேறு எதுவுமே காட்டாது. ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஹோம்லேயே வந்துடும். டாக் என்ன நீட்ஸ் இருக்குது அந்த பார்ட்ஸுக்கு வந்து நம்ம இது 2 போட்டு வச்சுருக்கோம். ஃபுட்டு 2 போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபுட்டு கேட்டகரி பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் ஆக்சசரிஸ் பிடிச்சிருக்கோம். எல்லாமே சேர்த்து நம்ம ஹோமில் போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, அபவுட் வந்து நம்மளுக்கு ஒரு யூஸராக இருந்தால் தேவை, நான் எல்லாமே போட்டுருக்க மாட்டேன். ஒரு யூஸராக என்ன தேவை அப்படின்றதுல யூஸருக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கேட்டகரியில் நம்ம ஒவ்வொரு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டாக் பெல்ட் வந்து போட்டிருக்கேன். ஓகே, நான் இதை வந்து வியூ பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வியூ பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜ், இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை வியூ பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். அதோட டோரம் கண்டென்ட் தான் ஆட் பண்ணி, டம்மி கண்டென்ட் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன கவுண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கேற்றது மாதிரி கவுண்ட்லேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 12 வேணும் அப்படின்னா 12 கொடுத்துறேன். இது வந்து ஸ்மாலு, இது வந்து மீடியம். இதுக்கேற்ற மாதிரி அங்கே சைஸ் பண்ணிக்கும். இதில் வந்து நான் வந்து 12, 15, ஒரு 30 இல்லை நம்மளுக்கு ஒரு 2 இருக்குது, 2 டாக் இருக்குன்னா 2க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். இது ஆட் டு கார்டு கொடுத்தீங்கன்னா கார்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடும். சரி, ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக். மறுபடியும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வரேன். ஹோமுக்கு வந்து மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பெல்ட் அப்ளை பண்ணேன், பெல்ட் வந்து ஆர்டர் பண்ணேன். செகண்ட் வந்து என்ன ஆர்டர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாகோட ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்னு கொடுத்துட்டு வியூவில் வந்து ஒரு சிம்பிளாக 2 இமேஜ் கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஒரு குவாலிட்டி கம்மியான ஒரு இமேஜ், கண்டென்ட் எல்லாமே அதோட ஃபுட்டோட குவாலிட்டி வைஸ் போட்டிருப்பேன். இதில் வந்து ப்ரைஸஸ் வந்து நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம். 250, ஸ்டாக் வந்து 50 அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதை ஆட் டு கார்டு கொடுத்துட்டுனா இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. நம்ம 1 by 1 வரலாம். இப்போ நான் இது 2 ப்ராடக்ட் முதல்ல ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் ஆர்டர் பண்ணிவிட்டேன், டாகோட ஃபுல்ட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாக்கு வந்து ஒரு பெட்டு வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக டாக் வந்து பெட்டு, இதில் வந்து லார்ஜ் சைஸாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு டாக் இருக்குன்னா ஒரு டாக் மட்டும் நம்ம பெட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 இமேஜ் கொடுக்க வேண்டியதுன்னா இங்கே நம்ம இமேஜ் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டுக்கு வந்து நான் ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு இமேஜ் போதும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதுவரையும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து கார்டில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா, அடுத்ததாக சரி நான் மறுபடியும் ஹோமுக்கு வந்துட்டு மறுபடியும் என்னென்ன இருக்குது அதுன்னு பார்க்குறேன். ஃபுட்டு 2மே ஆர்டர் பண்ணிட்டேன். மறுபடியும் இது என்ன பண்ணுறது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கப், இது வந்து பிளேட் இருக்குது. கேட்டோட ஒரு ஃபுட்டு வைக்கிற சாப்பிட்ற ஒரு பிளேட் இருக்குது. நான் அதை ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 பிளேட் அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். சரி, 2, 3 வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் இருக்குது, வேறு சைஸும் செட் பண்ணல. வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு புக்கிங் மாதிரி பண்ணுறது, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சைட்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் முடிஞ்சிருச்சு. எல்லாம் கேட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். கேட்டுக்கு வந்து இதை கிளிக் பண்ணுறேன், வியூ கொடுத்துட்டு கேட்டோட பார்ட்ஸ்குள்ளே போயிடுது. இதில் வந்து கேட்டுக்கு வந்து ஒரு மீடியமான ஃபுட்டு கேட்டகரி செட் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ சைஸ் ஃபுட்டு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 3
போட்டுக்கிறேன் ஆட் டு கார்டு. நம்ம எங்கே இந்த ஆட் டு கார்டு எங்கே போய் ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாமே ஆர்டர் பண்ணிக்க இடத்துல போயிட்டு ஆட் ஆகும். இது வந்து கார்டுன்னு சொல்லுவாங்க. புக் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் நான் 25 ஆட் பண்ணிக்கிறேன். 25 இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஒரு 2ன்னு போட்டுட்டு மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஆட் டு கார்டு கொடுக்குறேன். 2 வாட்டி கொடுத்துருக்கேன், 2 வாட்டி தெரியாமல் கொடுத்துட்டேன். சரி, மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஒரு 1 கொடுக்குறேன். 1 கொடுத்து ஆட் டு கார்டு கொடுக்குறேன். ஒவ்வொரு வாட்டி கொடுக்கும்போது நம்ம கார்டில் வந்து கவுண்டிங் வந்து ஏறிட்டே போயிருக்கும். எதனால நம்ம வந்து 28 கேட்டகரி வந்து ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேட்டகரிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எனக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து ரைட்டில் கம்மியாகிறது உங்களுக்கு லைவாக தெரியும். ஒரு லிங்க் ஆகி முடிச்சோ ரைட்டில் வந்து ஒரு சைட்டில் நீங்கள் புக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுனால உங்களுக்கு கம்மியாக தெரியும். இது வந்து ஒரு பெல்ட்டோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 180 அப்படின்றதுக்காக. இதில் வந்து நான் வந்து 10 கொடுத்துருக்கேன். இதில் வந்து 1 கொடுக்குறேன். 1ஓட ப்ரைஸ் வந்து 250. அப்போ 2ஓட ப்ரைஸ் வந்து 500. 3னா ஏன்னா 750 அப்படி ரேஞ்ச் ஆயிடுது. இப்போ 4 கொடுக்குறேன் அப்படின்னா 100 ஆயிடுது. இப்போ வந்து 4 ஃபுட்டு வேணும் அப்படின்னா 4 வந்து எனக்கு மாற்றிக்க முடியும். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க டிலேட்டை வந்து பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டேன். பட்டன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிலேட் அப்படின்ற பட்டனு. இது கொடுத்தாலே தெரிஞ்சிடும். நம்ம கிளிக் பண்ணி இதை டிலேட் பண்ணிட்டா கன்ஃபர்மேஷனாக நீங்கள் டிலேட் பண்ணுறீங்களா லிஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்து அதை வந்து நீங்கள் டிலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து டிலேட் ஆகிடும். மறுபடியும் நான் இங்கே வரேன். இதில் வந்து நான் 3 கொடுத்துருந்தேன். இப்போ வந்து எனக்கு 3 வேண்டாம் 4 வேணும் அப்படின்னா 200 ஆட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் வந்து செக் அவுட் போடணும். நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இல்லைனா மறுபடியும் நான் இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து ஃபுட்டை வந்து கொடுத்துட்டு ஃபுட்டை மறுபடியும் வந்து எல்லில் கொடுத்து 2 ஆர்டர் பண்ணுறேன். ஆட் டு கார்டு அப்படின்னு கொடுத்தா எனக்கு இப்போ வந்து கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, 2 வாட்டி கொடுத்தனால 14 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எங்கே ஆர்டர் ஆகிருக்கு. இப்போ வந்து சைஸ் எல்லு. ஓகேங்களா, சைஸ் எல்லில் வந்து எனக்கு 2 வந்து ஆர்டர் ஆகிருக்கு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஃபுட்டில் வந்து எம் வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, லார்ஜ் வேண்டாம் மீடியம் போதும் அப்படின்றதுக்காக ஃபுட்டில் வியூ கொடுத்து கிளிக் பண்ணி போயிட்டு மீடியம் இருக்குது. இதில் வந்து ஆட் டு கார்டு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கார்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு அலாட் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து செக் பண்ணுறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ்ன்றது எல்லுன்றது லார்ஜ் அப்படின்னு ஒரு கேட்டகரியும், ஸ்மால்ன்ற சைஸ்லேயும் ஒரு கேட்டகரியும் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். இது ப்ரைஸ் வைஸ்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து நான் வந்து 1 மைனஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து ஒன்னோட ப்ரைஸ் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 300. ஆனால் மீடியம்கோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஷோவாயிருக்கு பாருங்கள் 250. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு, ஒரு 50 ருபீஸ் வந்து அதிகமாக இருக்குது ப்ராடக்டோட லார்ஜில். அப்போ இதுலேயே நம்ம கம்பேர் பண்ணி ஒரு ப்ரைஸை வாங்கணும், ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கம்பேர் பண்ணி நம்ம ஈஸியாக வாங்க முடியும். சரி, இது வரைக்கும் இதில் போதும், எனக்கு லார்ஜ் வேண்டாம் அப்படின்னா நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணோன்னா ஒரு சைட்டில் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். நம்ம வந்து செஞ்சது மாதிரியே தெரியாது, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது மாதிரியே தெரியாது, அந்த ஃபீல்லே உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நான் செக் அவுட் கொடுத்தேன்னா இதுக்குள்ள வந்துடும். நம்ம அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் வந்து ஜிவி அகாடமி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு கொடுத்துட்டுன்னு வச்சுக்கலாம். பேமெண்ட் வந்து டோட்டல் பேமெண்ட் எல்லாம் வந்துருச்சு. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டா எனக்கு வந்து அங்கே லோட் ஆகிட்டு ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கார்டு வந்து 0 ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே புக் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணது லிஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதில் இந்த கேட்டகரி வரைக்கும் நம்ம ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செட் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு புக் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பார்த்துட்டோம். கார்டு வந்து 0 ஆகிடுச்சு. இதில் போய் பார்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன இது பண்ணியிருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ பார்த்துருக்க பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினோட பேஜ். இப்போ அட்மினோட பேஜில் வந்து இந்த டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லுவோம். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாமே எங்கள் லிஸ்டோட ஒரு மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம அட்மினுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது தான், அதனால் ஒரு ஸ்க்ரோல் மாதிரி அப்படி கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து கரோசல் வரும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைப் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஐகான்ஸ் மட்டும் தெரியும். கிளிக் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட லிஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து ஷோ அவுட் ஆகும். இப்படி ப்ராடக்ட் வந்து ஒவ்வொன்றா எல்லாமே ஷோ ஆகுது அப்படின்னா இந்த டோக்கல் அப்படி இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். எனக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகிடும். இப்போ வந்து நான் டம்மியாக கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கேன். யூனிவர்சிட்டி லிங்க் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகிட்டே வந்துடும். எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து ப்ராடக்ட் வந்து பெல்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து புதுசாக எதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணணுமா அப்படின்னா நியூ லிஸ்ட்டில் போயிட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரைஸை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதுக்கிட்ட சைஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதில் சைஸ் எக்ஸல் இது மாதிரி கொடுத்துருக்கோம். இதே நான் ப்ராடக்ட்டில் அப்படின்னு போயிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுறோம். சரி, நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேட்டுக்கு ஃபுட்டு அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஃபுட் பண்ணிவிட்டு இதில் வந்து எம் சைஸு யூனிட் எல்லாமே நம்ம செட் பண்ணி மாற்றிக்கலாம். ப்ரைஸு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு 50 அப்படின்னு போட்டுக்கலாம். குவான்டிட்டி ஒரு 5 குவான்டிட்டி யூனிட்ஸ் 1 யூனிட் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஆர்டர் பண்ண இதுதான், இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங்கில் வந்து இது வியூ ஆர்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் போயிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆர்டர் வந்து எடுக்க முடியும். இவங்க வந்து எடுத்திருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸ்டைல் எல்லாமே தெரிஞ்சதுக்காக நம்ம ஒரு லேர்ன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அப்படி வேணும், இந்த நீட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். என்ன மாதிரி ப்ராஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் கைட் பண்ணுறோம். இந்த டோக்கலுக்கு வந்து நம்ம வந்து சிஎஸ் பூஸ்டப்லேயே நிறைய நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த சைஸ் இமேஜஸ் எல்லாம் நம்ம ஒரே மாதிரி செட் பண்ணணும். இதில் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் வந்து மறைஞ்சு போயிடும். மறுபடியும் கிளிக் பண்ணும்போது இந்த மெயின்டெனன்ஸ் வந்து மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்ட்ஸு நம்ம ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வந்து நீட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு சொல்லித்தர நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ.